ஒரு வழியாக நருட்டோ சீரிஸ் மறுபடியும் வர ஆரம்பிச்சிச்சு. எப்போலேருந்து வரப்போகுது அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்லேருந்து டேட் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம் வாங்க. டேட்டு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ எதனால் நருட்டோவை பேன் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்கோங்க. நம்மளோட அனிமி வேர்ல்டில் என்ன நடந்தாலுமே உங்களுக்கு தெரிய வரும். மறக்காமல் பெல் ஐக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. நருட்டோ சீரிஸ் ஸ்டாப் பண்ணதுக்கான நிறைய ரீசன் இருந்துச்சு. அதில் கொஞ்சம் ரீசனை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேஜராக நருட்டோ சீரிஸ் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் இருந்துட்டு இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா டெலிகிராமில் ரிலீஸ் ஆனது மட்டும்தான். டெலிகிராமில் அனிமி ரிலீஸ் ஆனால் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ரெவன்யூ வராது. அதுதான் மெயின் காரணமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துட்டு போயிட்டா அப்புறம் கிரன்ச்சி ரோலுக்குலாம் யார் காசு கட்டி யார் ப்ரீமியம் போட்டு பார்க்குறது. அதனால் கூட பேன் பண்ணி வச்சிருக்கலாம். பேன்னா கம்ப்ளீட்டாக பேன் பண்ண கிடையாது. கொஞ்ச நாள் மட்டும் பேன் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1 இயர்கிட்டே ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, மறுபடியும் வர்றது உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமாக இருக்கும். இன்க்ளூடிங் மீ, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இதனால் அப்படின்னா நருட்டோ சீரிஸ் தான் எல்லாத்தையும் காப்பாற்றிட்டு இருக்கு. இந்த சேனலில் ஒட்டு மொத்தமாகவே நருட்டோஸை பற்றி தான் நிறைய வீடியோ இருக்கும். சரி விடு ப்ரோ, அதெல்லாம் இதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ நருட்டோவை மறுபடியும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எதனால் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற என்னோட தேதி நான் சொல்கிறேன். டெலிகிராமில் ஒட்டு மொத்த சீரிஸும் டப் பண்ணது எல்லாமே வெளியே. அதாவது 220 எபிசோடும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை ரிலீஸ் பண்ணது காரணமே அதுக்கப்புறம் நருட்டோ சீரிஸ் யாருமே அவ்வளோ பார்க்கறது கிடையாது. டிவியில் மொபைல்லே பார்த்துட்டு போயிருந்திருக்காங்க. அது ஒரு ட்ராபேக்காக இருந்திருக்கு அவங்களுக்கு. அதுக்கப்புறமா நருட்டோவை பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. கொஞ்ச நாள் எடுத்து வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா அடுத்தடுத்து நிறைய அனிமே ரிலீஸ் ஆரம்பிச்சிச்சு தமிழ் டப்பில். அதனால கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. ஏன்னா கிரன்ச்சி ரோல் கூட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க இல்லையா, அதனால. சரி, ஐபிஎல்க்கு அப்புறமா சொல்லுவாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஐபிஎல்க்கு அப்புறம் எந்த அப்டேட்டும் கிடையாது. ஆனால் இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஃபைனலாக செக் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா டெலிகிராமில் இருக்க எல்லா சேனலும் பேனாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த நருட்டோ சேனல் எல்லாமே பேனாக இருக்கும். போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதனால தான் மறுபடியும் ரிலீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் யோசிச்சிருக்கலாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம டெலிகிராமில் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் அங்கே தான் செக் வச்சுருக்கானுங்க. அதுக்கப்புறம் டெலிகிராம் சேனலை மொத்தம் பிளாக் பண்ணதுக்கும் இன்னொரு ரீசன் இருக்குது. என்ன அப்படின்னா கிரன்ச்சி ரோல் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா டண்டனோட மொத்த எபிசோடும் டெலிகிராமில் ரிலீஸ் ஆச்சு. அது கொஞ்ச நாள்லேயே எல்லாமே பேன் ஆக ஆரம்பிச்சிச்சு பட்டுன்னு. இதனால் அப்படின்னா கிரன்ச்சி ரோல் தான் டப் பண்ணியிருக்காங்க டண்டன்னு. அதனால மொத்தமாக அப்படியே ஸ்ட்ரைக் அடிச்சு விட்டானுங்க எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் சொல்ல போனால் நிறையவே ரீசன் இருக்குது. இது ஏன் எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நிறையவே எல்லாருக்கும் டவுட்டாக இருந்துச்சு. நருட்டோ ஃபேன்ஸ் எல்லாமே போட்டு பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா நருட்டோ ஃபேன்ஸ் எல்லாருமே வேற அனிமே பார்க்க ஆரம்பிச்சதால அப்படியே கொஞ்ச நாள் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. யோசிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்புறம் பண்ணலாமா வேணாம்னு யோசிச்சிருக்காங்க. அப்புறம் மறுபடியும் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 220வது எபிசோடுக்கு அப்புறம் தான் மெயினான சாப்டரே இருக்கும். அதாவது 4th கிரேட் நிஞ்சா அவர் அதில் தான் இருக்கும். நருட்டோட கான்செப்ட் மொத்தமாகவே அந்த 220 எபிசோடுக்கு அப்புறம் தான் இருக்கிறதுனால கொஞ்ச நாள் டப் பண்ணுறது யோசிச்சு வச்சிருந்தாங்க. ஆக்சுவலி கிரன்ச்சி ரோலில் தமிழ் டப்லாம் அவ்வளோவா கிடையவே கிடையாது. 28 எபிசோடு தான் இருந்துச்சு தமிழ் டப்பில். நான் செக் பண்ணிட்டேன். மற்ற சீரிஸ் எல்லாமே விட்டு வச்சிருக்கானுங்க. அதாவது ஹிந்தி, தெலுங்கு, மற்ற லாங்குவேஜில் நிறைய விட்டு வச்சிருக்கானுங்க. 220 எபிசோடும் அப்லோட் பண்ணி வச்சிருக்கானுங்க. தமிழ் லாங்குவேஜை பார்த்தா மட்டும் எப்படி தெரியுதுன்னு தெரியல இந்த கிரன்ச்சி ரோல் பயல்களுக்கு. சரி, அதெல்லாம் விடு ப்ரோ. இந்த கொச்சன் பேசணும்னாலாம் வேணாம். என்னப்போ நருட்டோ சீரிஸ் வருது அப்படிங்கிறது சொல்லு அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் தான் வரப்போகுது. டேட் என்னன்னா 15 ஆகஸ்ட் 15 தான் நருட்டோ சீரிஸ் மறுபடியும் டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஏன் ஆகஸ்ட் 15 அப்படின்னா நருட்டோவை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணது சோனியாவில். எப்போ அப்படின்னா 2022 ஆகஸ்ட் 15 தான். ஸோ இந்த காரணத்தால் தான் நருட்டோ ஷிப்புடான் இவ்வளோ நாள் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ எல்லாருமே சோனியாவை ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. நருட்டோ ஃபேனுக்கு இது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். நருட்டோ சீரிஸ் மறுபடியும் வரப்போகுது அப்படிங்கிறது நிறையவே எல்லாருமே இங்கிலீஷில் பார்த்துருந்தாலும் சில பேருக்கு அது புரியலை. நான் ஏற்கனவே நருட்டோ சீரிஸ் மொத்தமாக முடிச்சிட்டேன். ஆக்சுவலி நான் இங்கிலீஷில் தான் பார்த்து முடித்தேன். ஸோ என்னோடய கான்செப்ட் கொஞ்சம் புரியல அப்படிங்கிறதால தமிழ் டப்புக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். போன சீசன்லேயே கொஞ்சம் பிழைகளாக இருந்துச்சு. அதாவது மாதரா வந்து அஷிராமோட கூட பிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பிட்டோட டைலாக்லாம் இருக்கும். யார் இது ஒருத்தர் டைலாக்டா அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. நிறைய பேர் யோசிக்கவும் வச்சுது. ஸோ இப்போது இந்த சீசனில் ஒழுங்காக பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஒழுங்காக பண்ணதால இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காமல் எல்லோரும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பீங்க அப்படிங்கிறது தெரியும். நருட்டோ ஷிப்புடான் மறுபடியும் டெலிகாஸ்ட் ஆகிறத பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.